அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவின் முப்பெரும் விழாவையொட்டி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் சார்பில் தற்போது முப்பெரும் விழாவையொட்டி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக், யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, முழு விவரம். வணக்கம். திமுகவுடைய 30 விழா ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. பெரியார் பிறந்தநாள் விழா, பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா, திமுக துவங்கி விழா என இந்த 3 விழாக்களையும் சேர்த்து ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த விழாவானது நடைபெறும். அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் விழா அன்று 30 விழாவாக கொண்டாடப்படும். செப்டம்பர் 16 பெரியார் பிறந்தநாள் விழா, செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் விழா, திமுக துவக்க விழா என இந்த 3 விழாக்களும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறும். அந்த விழாவில் ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும் விருதுகளானது திமுக தலைமை கழகம் சார்பில் வழங்கப்படும். அந்த வகையிலே தற்போது பெரியார் விருது பாப்பம்மாள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பாப்பம்மாள் அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள், இயற்கை விவசாயி, 106 வயதை சேர்ந்தவர்கள், இன்னும் தொடர்ச்சியாக விவசாயத்துக்காக போராடி வருகிறார். பல்வேறு திராவிட இயக்க சிந்தனைகளுடையவர். எனவே அவர் அடிப்படையில் அவருக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. அதே போல அண்ணா விருது அறந்தாங்கி மீசா ராமநாதன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பேரறிஞர் அண்ணாவை பற்றி பல நூல்கள் எழுதியிருக்கிறார். மீசா காலத்தில் சிறை சென்றவர். எனவே அவருக்கு இந்த ராமநாதன் அவர்களுக்கு இந்த அண்ணா விருது வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக கலைஞர் விருது ஜெகத் ரச்சன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. MP ஜெகத் ரச்சனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய திராவிட இயக்க சிந்தனையாளர், அதே போல மிகப்பெரிய திராவிட இயக்க பேச்சாளர். இந்த அடிப்படையில் அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. கலைஞர் விருது ஜெகத் ரச்சனுக்கு வழங்கப்படுகிறது. பாவேந்தர் விருது தமிழ்தாசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தமிழ்தாசன் அவர்கள் திமுகவுடைய முன்னணி பேச்சாளராக இருக்கிறார். அவர் பல்வேறு கழக போராட்டங்களில் முன்னெடுத்து தொடர்ச்சியாக போராடி வருகிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் திமுகவினிடம் தொடர்ச்சியாக பாரம்பரியம் மிக்க அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதே போல பேராசிரியர் விருது ராஜன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மிகப்பெரிய திராவிட இயக்க பேச்சாளர், அவருக்கும் இந்த விருது வழங்கப்படுகிறது. திமுகவை சார்ந்த ஒவ்வொரு செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த விருதான வழங்கப்படும். அதன் அடிப்படையிலே திமுகவுடைய 30 விழா வருகின்ற செப்டம்பர் 15 ராயப்பேட்டையிலுடைய OMC மைதானத்தில் இந்த விழாவானது நடைபெறுகிறது. இந்த OMC விழாவில் இந்த விருதாளருக்கு விருது வழங்கப்படும். ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 15ஆம் தேதி எப்போதும் ஆட்சியில் இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் திமுக சார்பில் இந்த முப்பெரும் விழாவாக கொண்டாடப்படும். அதன் அடிப்படையிலே தமிழர்களுக்குரிய மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர், அதே போல பாவேந்தர் மற்றும் பேராசிரியர் அன்பழகன் இந்த 5 பேரின் பேரில் விருதுகள் வழங்கப்படும். அந்த அடிப்படையிலே இந்த 5 பேருக்கான விருது தற்போது திமுக தலைமை கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் முப்பெரும் விழா விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.